வந்து தொடர்ந்து உங்கள் படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்களும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. இன்னும் பெருசா கேட்பேன்னு நினைச்சீங்களா? இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுதான் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டே இருக்கீங்களே, லைக் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதான் நல்ல படமா ஒரு வெரைட்டியா பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ வடம் இது வந்து ஒரு கமர்ஷியல் படமா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு நல்ல அழகான கதை இருக்கு. ஒரு குடும்பம், காதல், நகைச்சுவை, சென்டிமெண்ட்டு எல்லாமே ஒரு கலந்த கலவையா இருக்கும். இதுல வந்து புதுசா வடமாடு மஞ்சு வரட்டை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. வடமாடு மஞ்சு வரட்டுன்றது அந்த தென் மாவட்டங்களில் நடக்கிற ஜல்லிக்கட்டு பார்த்துருப்பீங்க. வடமாடு மஞ்சு வரட்டு பார்த்துருக்கீங்களா? அது என்னென்னா நிறைய பேருக்கு தெரியாது. அந்த வடமாடு மஞ்சு வரட்டு என்னென்னா ஒரு வடத்தில் அதுக்கு பேர் வந்து வடம்னு பேர், அதுதான் டைட்டில். அந்த கயிறை வந்து கட்டி ஒரு கிரவுண்டில் அந்த மாட்டை அந்த கயிறு இருக்குல்ல, அந்த கயிற்றுல மாடை கட்டி ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும், சுற்றி ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த மாடை வந்து ஒரு 9 பேர் சேர்ந்து அந்த மாடை அடக்கணும். அதுக்கு குறிப்பிட்ட ஒரு டைம் கால அவகாசம் கொடுப்பாங்க. இந்த நேரத்துக்குள்ளே அந்த மாடை வந்து 9 பேர் எப்படி பிடிச்சி அடக்கிட்டாங்கன்னா மாடுபிடி வீரர்கள் வின்னு. அப்போ எந்த ஊருக்காரங்க பிடிச்சி அடக்குனாங்களோ அந்த ஊருக்காரர்களுக்கு ஒரு கௌரவம், ஒரு பெருமை, அந்த 9 மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசு கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதே அந்த மாடு ஜெயிச்சிச்சுன்னா அந்த மாடு வந்து அந்த ஏரியாவில் ஒரு புகழ் ஆகிடும், மாசான மாடு, அந்த மாதிரி ஒரு நேம் எடுத்தோம்.